நியூஸ் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2024 ஜூலை மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த கோச்சாரத்தில் நடக்கும், அந்த பலன்கள் நமக்கு எப்படி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். தனுசு அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அவருடைய அனுகூலத்தில், அவருடைய அனுகிரகத்தில் பிறந்துங்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதெல்லாம் நல்லதாக கண்டிப்பாக நன்மை உண்டு. ஏன்னா குருவோட செவ்வாய் பகவானும் சேர்ந்து இந்த மாதம் 12ஆம் தேதி வர்றார். 6ஆம் இடம் சக்ஸஸ், வெற்றி. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கையில் பணம், தனம் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான், அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் முதல்லே சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். 3ஆம் இடம் ட்ராவல். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷனை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுலேயும் நீங்கள் சோம்பேறித்தனத்தை சுத்தமாக விட்டுறணும். சனினாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இந்த மாதம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கிறத பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய எய்மில் நீங்கள் கவனமாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வருவாங்க. லைஃப்பில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவர் அனுப்புவார். இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. அவங்களால நன்மைகள் பின்னாடி உங்களுக்கு இருக்குது. யாரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க. யாரையாவது ஒருத்தங்களை நீங்கள் லைஃப்பில் நம்பி தான் ஆகணும். அதை இந்த மாதம் நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக அவர்கள் பின்னாடி உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையாக அமையும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிறைய ரீட் பண்ணுங்கள், நிறைய ரைட் பண்ணுங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதற்கான கிரக நிலைகள் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் திரும்ப வர்றதில்லை. அந்த வாய்ப்பையும் காலத்தையும் நேரத்தையும் அறிஞ்சு நம்ம முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ பழைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு புதுசாக வாங்கலாம். அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக என் வீடு விற்கலை, என்னோட ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகலை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள், நல்ல விலைக்கு போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அல்லது பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட்டு, அட்வான்ஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த ஜூலை மாதம் ஆணியும் ஆடியும் கலந்த தமிழ் மாதங்களாக வரும். எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல சேல்ஸ் இருக்குது, லாபம் குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ
கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஷேரில் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அல்லது அதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெருசாக ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது லாட்ரி டிக்கெட்டாக இருக்கலாம், அல்லது ரேஸில் இருக்கலாம். இனி கேஷ்னோ அதாவது எந்த விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் சுமாரான பலன்கள் தான். உங்களுடைய பணம், பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் உங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இல்லைனாலும் கிடைக்கிற வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு சனி பகவான் நீங்கள் பார்க்கும் வேலையில் லீவ் போடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்குவார். அல்லது வேலையில் ஒர்க் ப்ரெஷரை உண்டாக்குவார், ஒர்க்கில் டென்ஷனை உருவாக்குவார். குறிப்பாக உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ஃபீட்டர் கார்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தவங்களாலும் உங்களுடைய வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் அமையலை அப்படின்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கிரகங்கள் மாற மாற எல்லாமே நமக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதத்தில் அவசியம் இருந்தவர்களே கடன் வாங்காதீங்க. பின்னாடி அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவாங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு 19ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரில் ஒரு ஆளுக்கு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா டெஃபினட்டாக நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் கம்பெனி மாறுறதுக்கோ, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கோ முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப அடக்கி வாசிங்க. இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அதிலும் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் சனி பகவானையும் சனிக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும். நன்றி, வணக்கம்.